வணக்கம் அன்பு நண்பர்களே. திண்டுக்கல் ஒரு சித்தர் பூமி. எண்ணற்ற சித்தர்களை நமக்காக கொடுத்துள்ளது. ஸ்ரீ சுப்பையா சுவாமிகள், திண்டுக்கல் நிர்வாண சித்தர், பாட்டு சித்தர் ஸ்ரீ கணேசன் சுவாமிகள். இந்த வரிசையில் எளிய மக்களின் இறைவனாக அடித்தே மக்களின் கர்மாவை விரட்டிய கருணை தெய்வம் வெள்ளை விநாயக சித்தர் திண்டுக்கல் பிச்சை சுவாமிகளை பற்றி பார்க்கவிருக்கிறோம். சிவனை போன்ற ஜடாமுடி, வேகமான நடை, ஆழ்ந்து எலும்பையே உருக்கிவிடக்கூடிய கூர்மையான பார்வை, எப்போதும் சதா எதையோ முணுமுணுத்தபடி யாரிடமோ பேசிக் கொண்டிருப்பது போன்ற ஒரு பாவனை, அயர்ந்து ஒரு ஓரமாக அவர் அமர்ந்தால் நிஷ்டையில் ஒரு சப்த ரிஷிகளில் ஒருவர் அமர்ந்திருப்பதை போன்ற தோற்றம், இவைகளே பிச்சை சுவாமிகளின் அடையாளம். திண்டுக்கல்ல பிரசித்தி பெற்ற அந்த வெள்ளை விநாயகர் கோயிலை சுத்தியே தான் இருப்பாரு. அதுக்கு பக்கத்துல லிங்கையர் தெருன்னு ஒரு தெரு இருக்கும். அதோட திண்ணையில போய் படுத்துக்குவாரு. அது இல்லைன்னா அதற்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஜவுளி கடையோட வாசல்ல வந்து படுத்திருப்பாரு. இந்த இரண்டு இடங்களை தவிர்த்து வெள்ளை விநாயகர் கோவிலுக்கு எதிர்த்தாப்புல ஒரு ஸ்வீட் ஸ்டால் இருக்கு. அந்த ஸ்வீட் ஸ்டாலோட வாசல்ல போய் படுத்திருப்பாரு. ஆரம்பத்துல மக்கள் இவரை மனநிலை பிறழ்ந்தவர் அப்படின்னு நினைச்சிருந்தாங்க. நாளாக இவரிடம் ஒரு சக்தி குடிகொண்டுள்ளதையும், இவரை பார்த்துவிட்டு ஒரு காரியத்துக்கு போனா அந்த காரியம் அமோகமா நடக்கிறதையும் உணரத் தொடங்கிய திண்டுக்கல் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இவரிடம் அன்பும் பக்தியும் செலுத்த தொடங்கினார்கள். காணிக்கையா காசு கொண்டு வந்து வைப்பாங்க. காலையில டிஃபன், வடை, டீன்னு வைப்பாங்க. எதையும் யாரையும் பொருட்படுத்த மாட்டாரு. யாரையாவது ஆசீர்வாதம் பண்ணணும்னு தோணுச்சுன்னா போடா போடா அப்படிம்பாரு. போயிருன்னு விரட்டுவாரு. அது உண்மையிலேயே அந்த நபரை விரட்டுறதுல அவர் சூட்சுமமா அவங்க கூட இருக்கிற தீவினைகளையும் கர்மாவையும் அவர் விரட்டுறாரு. கர்மா அதிகமா இருந்துச்சுன்னா சில நேரங்கள்ல அடிக்கவும் செய்வாரு. இவர்கிட்ட அடி வாங்கினவங்க எல்லாம் ராஜயோக வாழ்வு பெற்றாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆச்சு, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சது, நோயுற்று வந்தவங்க குணமடைஞ்சு போனாங்க, கடன் தொல்லையால் அவதிப்பட்டவங்களுக்கு கடனும் அடைஞ்சு சொத்துக்களும் வாங்கினாங்க. தினமும் காலையில ஒரு 100ல இருந்து 150 பேர் இவரை பார்க்க சுத்தி நிற்பாங்க. ஏன்னா இவரை பார்த்துட்டு அன்னைக்கு வேலைக்கு போனா அன்னைக்கு நாளே ரொம்ப சிறப்பா இருக்கும், லாபகரமா இருக்கும், தங்களுக்கு சாதகமாவே எல்லாமே நடக்கும்னு அவங்க நம்புனாங்க. நிஜத்திலேயும் அப்படியே நடந்து மக்களுக்கு மிகுந்த நன்மைகள் கிடைச்சு வந்துச்சு. மக்கள் கொடுத்த காணிக்கை பணமெல்லாம் அவரை சுத்தி கிடக்கும். ரூபா நோட்டுகளும் சில்லறை நோட்டுகளும் அவங்க கொடுத்த வஸ்திரங்களும் அங்கங்க கிடைக்கும். எதையுமே பொருட்படுத்த மாட்டாரு. அழுக்கு வேட்டி, ஒரு அழுக்கு சட்டை, உலகத்துல சகலத்தையும் மறந்தவரா யோக நிஷ்டையிலேயே இருப்பாரு. சில புண்ணிய ஆத்மாக்கள் யாராவது வந்து காசு கொடுத்தாங்கன்னா அதை வாங்குவாரு. வாங்கிட்டு அடுத்த நிமிடமே தூக்கி எரிஞ்சிருவாரு. பக்தர்கள் பிரியமோடு வந்து பொடியெல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஒரு கையளவு அப்படியே அள்ளி மூக்கில் அப்பிக்கிருவாரு. 45 வருடங்கள் அவர் அந்த வெள்ளை விநாயகர் கோவில் சுத்தியே தான் இருந்தாரு. ஒரு நாள் கூட அவர் குளித்தது கிடையாது. ஆனா அவர் பக்கத்துல போனாலே ஒரு ஜவ்வாது வாசனையும் சந்தன வாசமும் தான் எல்லாருக்கும் அடிக்கும். டீ கடைக்கு போவாரு. வந்து நின்னாருன்னா ஒரு டீ எடுத்து வைப்பாங்க. லேசா குடிப்பாரு. மீதியை கீழே ஊத்துவாரு. பக்தர்கள் கொடுத்த சில்லறை காசுகளை அப்படியே விசிறி கடைக்குள்ள எறிவாரு. எவ்வளவு கொடுத்தோம், எவ்வளவு எடுத்தோம், எதுவும் அவருக்கு கணக்கு இல்ல. தனக்குன்னு அவர் எதையும் வச்சுக்கிட்டதில்ல. அவருடைய வாழ்க்கை ரொம்ப வெளிப்படையா இருந்தது. தினமும் இவர்கிட்ட அடி வாங்க மாட்டோமான்னு ஏக்கத்தோட பல்வேறு ஊர்கள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. எல்லாரையும் எல்லாம் அடிக்க மாட்டாரு. குறிப்பிட்ட சிலர் மட்டும் அடிப்பாரு. அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் தீர்ந்தது. அதே மாதிரி எல்லாரோட காசையும் வாங்க மாட்டாரு. தீயவர்கள், முறை தவறியவர்கள் பக்கத்துல வந்தா பக்கத்திலே சேர்க்க மாட்டாரு. சரி, இவர் யாரு, எங்கிருந்து வந்தாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது இவர்கிட்ட அடி வாங்கினவங்க சொன்ன ஒரு குறிப்பிட்ட தகவல் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினது. இவர் பார்க்க ரொம்ப மெலிந்த தேகத்தோட வயதான உருவத்தோட இருப்பாரு. ஆனா யாராவது ஒருத்தர் அடிச்சார்னா அடிச்ச கணமே அப்படியே பொறி கிளம்பி போயிடும். 5 விரலும் வந்து 5 இரும்பு கம்பி மாதிரி இருக்கும். அடிச்சார்னா அடுத்த செகண்ட் அவங்களுக்கு வந்து பூமியே சுத்துற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அடி அடிப்பாரு. மிகுந்த சக்திசாலி. எப்படி இவ்வளவு உரமும் சக்தியும் இவருக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா இவருடைய முற்கால வாழ்க்கை நம்மளை ஆச்சரியப்படுத்துது. இவர் ஒரு ராணுவ வீரர். இவர் ஒரு பாக்ஸர். இந்தியாவிற்காக தேசிய அளவில் குத்துச்சண்டை போட்டியில பங்கு பெற்று இந்திரா காந்தியிடம் நட்பு
அறச்சான்றிதழ் பெற்றவர். இவருடைய பூர்வாசிரம பெயர் பாக்கியநாதன். இவர் மிலிட்டரியில ஆயுத பிரிவில் இருந்து மிகுந்த சாதனைகள் பல புரிஞ்சவர். சித்தர்களின் தாய் தேசமான திருவண்ணாமலைக்கு அருகில் இருக்கும் ஆரணியை சேர்ந்தவர் ஐயா பாக்கியநாதன். இராணுவத்தில் தேசத்திற்காக உழைத்து விடுமுறையில் ஊருக்கு வரும்போதெல்லாம் சித்தர்களின் கோவிலுக்கு சென்று வருவது ஐயா பாக்கியநாதனின் வழக்கம். அப்போ ஆரணி பக்கத்தில் இருந்த போலூருக்கு அடிக்கடி போயிட்டு வருவாரு. போலூர் விட்டோபா சுவாமிகளோட தீவிரமான பக்தர், அவருடைய அருள் பெற்றவர். இரவு வேளைகள்ல எல்லாரும் தூங்கும் போது ஐயா மட்டும் தூங்காம அப்படி காலார நடந்துட்டு வருவாராம். எங்க போறாரு, யார சந்திக்கிறாரு, என்ன நடந்தது, எப்ப திரும்பி வருவாருங்கிறது அவரோட குடும்பத்தினருக்கே தெரியாத ஒரு மர்மம். காலப்போக்குல இவருக்கு திருமணமும் ஆகி 5 பெண் குழந்தைகளும் பிறந்தன. ஒரு முறை இவர் இராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்ற பிறகு ஊருக்கு வந்தவர் வழக்கம் போல இரவு நேரத்துல வெளியில உளவி வர சென்றவர் திரும்பி வரவே இல்லை. தன் தந்தையை காணோம்னு அத்தனை பேரும் தேடாத இடம் இல்ல, போகாத கோவில் இல்ல. ஐயா அதற்கப்புறம் யாரை சந்தித்தார், எங்கே குரு உபதேசம் பெற்றார், எங்கே அவருக்கு ஞான நிலை கிடைத்தது என்பது இதுவரை யாரும் அறிந்தாரில்லை. இறைவனின் ஈஸ்வரன் செயலால் 45 ஆண்டுகளுக்கு முன்னால் வெள்ளை விநாயகர் கோவிலுக்கு வந்து சேர்ந்தார் பாக்கியநாதனாக இருந்த பிச்சை சுவாமிகள். மூக்குப்பொடிய அதிகமா பயன்படுத்துறதுனால இவரை மூக்குப்பொடி சித்தர்னோ பொடிமட்டை சுவாமிகள்னோ மக்கள் அன்போடு கூப்பிட ஆரம்பிச்சாங்க. ஒரு அம்மா, அவங்களுக்கு கிட்னி ஆபரேஷன் பண்ணணும், வசதி இல்லாதவங்க, ரொம்ப ஏழை. ஐயா கிட்ட வந்து சரணடைஞ்சு அழுதுகிட்டு இருந்தாங்க. எந்திரிச்சு இடுப்புல ஒரே உதைச்சாரு. கண்டுக்காம வேகமா கோவில் பக்கமா நடந்து போயிட்டாரு. எல்லாரும் அதிர்ந்து போய் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. சில நாட்களிலேயே அந்த அம்மா அழுதுகிட்டே ஓடி வர்றாங்க. ஐயா, என் நோயை சரிபடுத்திட்டியே என் தெய்வமே அப்படின்னு சொல்லி காலில் விழுகிறாங்க. அவ மக்களுக்கு புரிஞ்சது, ஐயா விட்ட ஒரு உதையினால இந்த அம்மாவோட கிட்னி சம்பந்தமான நோய்கள் எல்லாம் குணமாயிருக்கு, இனி மருத்துவமே தேவையில்லைன்னு டாக்டர்களே சொல்லிட்டாங்கிற அதிசயத்தை கேட்டு சிலிர்த்து போனாங்க. அதே மாதிரி ஒரு நாள் திடீர்னு அதிகாலையில ஒரு வேன் வந்து நிக்குது. வேன்குள்ள இருந்து கூட்டம் கூட்டமா மக்கள் இறங்குறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரே ஆண்மகன், சின்ன பையன், கல்யாணம் கூட ஆகல. அந்த பையனுக்கு இருதய குழாயில அடைப்பு. ஆஞ்சியோ பண்ணினாலும் பிழைக்கிறது அவங்க கையில இல்லைன்னு கைய விரிச்சிட்டாங்க. அந்த குடும்பமே வந்து உட்கார்ந்து அழுகுது ஐயா முன்னாடி. யாரையும் கண்டுக்கல. ரொம்ப நேரம் கழிச்சு அவர் எந்திரிச்சு போகும்போது அந்த பையன் பக்கத்துல வந்தான். ஒரே அடி அடிச்சாரு, அடிச்சுட்டு போயிட்டாரு. சில நாட்கள்ல அந்த பையனுக்கு ஆஞ்சியோ பண்ணவே தேவையில்லை, இதய நோய் குணமாயிருச்சு அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு அந்த குடும்பமே சந்தோஷமாகி வந்து வணங்கி ஆசி பெற்று போனாங்க. ஐயா இந்த 45 ஆண்டு காலத்துல மேற்சொன்ன இந்த 3 இடங்களை தவிர, அந்த வெள்ளை விநாயகர் கோவிலை சுத்தி இருக்கிற இந்த 3 இடங்களை தவிர அவர் எங்கேயுமே போனதில்லை. சில நேரங்கள்ல அரூபமாவும் அவர் சுத்திக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லுவாங்க. மக்கள் இவரை பார்க்க வருவாங்க. இந்த 3 இடத்துலயுமே இருக்க மாட்டாரு. இங்கதானே இருந்தாரு, இப்பதாங்க இங்க இருந்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்தா அங்க இருக்க மாட்டாரு. தேடிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த பக்கம் உட்கார்ந்து இருப்பாரு. என்ன இப்பதானே தேடிட்டு வந்தோம், சாமி இல்ல இப்ப இங்க இருக்காரு அப்படின்னா அது ஒரு புரியாத புதிரா இருக்கும். எத்தனையோ சினிமா பிரபலங்களும் பெரும் பதவியில் அமர்ந்த அரசியல்வாதிகளும் இவரை நடுநிசி வேளையில் யாரும் அறியா வண்ணம் தரிசித்து போவதை அங்கிருக்கும் மக்கள் பார்த்திருக்காங்க. அதில் இசைஞானி இளையராஜா ஒரு நடுநிசி வேளையில் கையில் பால் கொண்டு வந்து ஐயாவை தரிசித்து ஆசி பெற்று சென்றதை பரவலாக பேசிக்கொண்டார்கள். திண்டுக்கல்ல ஒருத்தர் ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு திருமணமாகி 13 வருடமா குழந்தை இல்ல. அவர் தொழில்ல அவர் ஒரு தீய விஷயங்கள் செய்வாரு. என்னன்னா, மாட்டோட ஈரல், குடல், கோழியோட ஈரல் இதெல்லாம் கொண்டு வந்து அது ஆட்டோட ஈரல்னும் ஆட்டோட குடல்னும் குறைஞ்ச விலைக்கு அமோகமா விற்பனை பண்ணுவாரு. ஒரு நாளைக்கு 25,000 இருந்து 50,000 வரைக்கும் லாபம் கிடைச்சது. கிட்டத்தட்ட ஒரு வீடே கட்டிட்டாரு குறுகிய காலத்துல. தன்னோட குழந்தையின்மை பிரச்சனைக்காக ஐயாவை தரிசிக்க ஒரு நாள் வந்தாரு. ஐயா இவரை மதிக்கவே இல்ல, திரும்பியும் பார்க்கல, அடிக்கவும் இல்ல. இவர் கொடுத்த காசையுமே ஐயா வாங்கிக்கல. சரின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாரு. கொஞ்ச நாட்களிலேயே அவர் வாழ்க்கையில பிரச்சனை மேல் பிரச்சனை ஆரம்பமாச்சு. அவரு வீட்டை அடமான வச்சு அவர் வாங்கிய கடனெல்லாம் அடைக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அப்படியும் அவரால் முடியல. வீடும் முழுகி போச்சு. ஒரு நாள் இரவு யார்கிட்டையும் சொல்லாம அவரு, அவரோட மனைவி, அவங்க அப்பா அம்மா, ஒரு வயசான பாட்டி, அந்த 5 பேரு திண்டுக்கலை விட்டு தலைமறைவா ஓடிடுறாங்க. அதன் பிறகு
நீண்ட நாட்களுக்கு பிறகு ஐயாவை பார்த்து தன்னோட கஷ்டம் விலகணும்னு மறைஞ்சு வந்து ஒரு நடுநிசையில வந்து வேண்டிக்கிட்டு இருக்கும் போது ஐயா போட்டு செமத்தே அடிச்சிட்டாரு. திருப்பி 2ஆம் முறை அதே மாதிரி பார்க்க வந்திருக்காரு. அன்னைக்கும் சரியான அடி. 3ஆவது முறை பார்க்க வர்றதுக்குள்ள அவருக்கு வந்து வெளிநாட்டுல வேலை கிடைச்சது. யூகே போய் அங்க இருந்து மாதம் 2.5 லட்சம் சம்பாதிச்சாரு. அது மட்டும் இல்லாம அங்க ஈவினிங்ல பார்ட் டைமா ஒரு ஹோட்டல்ல வேலை பார்த்தாரு. அந்த ஹோட்டல் முதலாளிக்கு இவரை பிடிச்சு போய் தனியா ஒரு ஹோட்டல் வச்சு கொடுக்கறதுக்கு இடமும் கொடுத்தாரு. இவர் பார்த்த வேலையை தவிர ஈவினிங் டைம்ல ஃபாஸ்ட் ஃபுட் ஹோட்டல் வந்து நியாயமான விலையில நடத்த ஆரம்பிச்சாரு. 2 வருஷத்துல கடன் எல்லாம் அடைச்சு தன்னோட வீட்டையும் மீட்டுட்டாரு. இன்னைக்கும் யூகேல இருந்து மாசம் 3-4 லட்சம் அவர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் இன்னொருத்தர் ஒரு சப்ளை செயின் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அது வந்து ஒரு கொரியர் கம்பெனி. பல ஆண்டுகளா அந்த கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தவர் தினமும் காலையில ஐயாவை பார்த்துட்டு தான் போவாரு. திடீர்னு அவருக்கு வேலையில ஏற்பட்ட பல சங்கடங்கள்னால கம்பெனிக்காரங்களே வந்து அவரை வற்புறுத்தி பேப்பர் போட வச்சாங்க. ரிசைன் பண்ணிட்டு ஐயாட்ட வந்து அழுதாரு. இப்படி எனக்காக கொடுமை பண்ணிட்டாங்க, நான் நல்லா தான் வேலை பார்த்தேன், என்ன வேலை விட்டு அமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாரு. கிட்டத்தட்ட நைட்டு மணி 2 அந்த இருட்டான நேரத்துல யாருக்கும் வாய் திறந்து பேசாத அந்த மகான் சொல்றாரு, ஏன்டா அழுகிற, நான் பாத்துக்கிறேன் போடா அப்படின்றாரு. சில நாட்கள் கழித்து அந்த நபர் வந்து அதே கம்பெனியோட தேர்ட் பார்ட்டி ஏஜென்சிய பதிவு பண்ணி அவரே வீட்டுக்கு டெலிவரி பண்றதுக்கு 4-5 பேரை வேலைக்கு அமர்த்துறாரு. ஏதோ ஒரு நம்பிக்கையில ஆரம்பிச்சிருக்காரு. அடுத்த 2 மாசத்துல கொரோனா வந்துச்சு. உலகெங்கும் லாக்டவுன் ஆச்சு. அத்தனை மக்களும் ஆன்லைன்ல மட்டும்தான் பொருட்கள் வாங்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமை உருவாச்சு. இவர் வாங்கின ஏஜென்சிக்கு ஆர்டர்கள் குவிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு நாளைக்கு பார்சல்கள் 10,000 to 15,000 வரும். அதுவும் இதுல வேடிக்கை என்னன்னா, எந்த கம்பெனி இவரை வெளியே போக சொல்லிச்சோ அந்த கம்பெனியே இவருக்கு கிளைண்டா வந்து ஒரு நாளைக்கு 10,000 பார்சல்கள் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. திண்டுக்கலுக்கு ஒரு ஷிப்மெண்ட்டுக்கு ஒரு பார்சலுக்கு 7 ரூபாய் கமிஷன் எடுப்பார் இவர். அப்படிங்கும் போது ஒரு நாளைக்கு 10,000 to 15,000 பார்சல்கள் வந்துச்சுன்னா இவருக்கு என்ன வருமானம் வந்திருக்கும் நினைச்சு பாருங்க. 3 மாசத்துல இவரோட பேங்க் பேலன்ஸ் வந்து 1 கோடியை தாண்டிச்சு. எந்த கம்பெனி கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளிச்சோ அதே கம்பெனியால 1 கோடிக்கு மேல லாபம். இது உண்மை நிகழ்வு. ஐயாவை வணங்கி நன்றி சொல்லிட்டு சொந்தமா 3 லாரி வாங்கி கொரோனாக்கு அப்புறம் ஓட்ட ஆரம்பிச்சார். இன்னைக்கு திண்டுக்கல்ல ரொம்ப நல்லா இருக்காரு. இன்னும் 60 to 65 அற்புத நிகழ்வுகள் இருக்கு. சொன்னா இரவு முழுவதும் கூட விடிய விடிய நாம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இப்படி எல்லாரோட வாழ்க்கையிலையும் அற்புதங்களும் ஆனந்தமும் கொண்டு வந்த இந்த மகான் 2021 மே மாதம் முதல் வாரத்துல உடல்நலம் சரியில்லாம படுத்த படுக்கையானாரு. திண்டுக்கல் மக்கள் எல்லாமே சோகமாயிட்டாங்க. 7ஆம் தேதி மே மாசம் 2021 இவர் மகா சமாதி அடைகிறாரு. ஊர் மக்கள் எல்லாம் ராஜ மரியாதையோட அவங்களே நிலம் வாங்கி அவங்களே அந்த சமாதியை கட்டி மற்ற பொருட்கள் எல்லாம் விபூதி, ஜவ்வாது, துளசி எல்லாமே வாங்கி அவரை ஒரு அரசன் போல குழந்தைகளான அத்தனை பேரும் அடக்கம் பண்ணாங்க. இன்னைக்கும் இவரோட ஜீவ சமாதிக்கு வந்து வேண்டிட்டு போறவங்களுக்கு கூடவே இருந்து துணை பண்றாரு. அவங்களோட வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றுறாரு. நிறைய பேரோட கனவுல வந்து அவங்க கஷ்டங்களை நிவர்த்தி ஆறதுக்கு வழியையும் சொல்றாரு. சுவாமிகளின் பிறந்த நட்சத்திரமான உத்திரட்டாதி அன்றும் ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி தினத்தன்றும் 1000 மக்கள் இங்கே கூடுகிறார்கள், அருள் பெற்று செல்லுகிறார்கள். நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்.